ஓம் கணாநான்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமः. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆனந்தமும் ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 14வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் ஞானமுபாஸ்ரித்ய மம சாதர்ம்யமாகதாः சர்கே பினோபி ஜாயந்தே பிரளயேன வ்யதந்தி ச. பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே மீண்டும் உத்தமமான மேலான ஞானத்தை நான் உனக்கு போதிக்க இருக்கின்றேன். எதை அறிந்து மேலான சித்தியை, அதாவது மோட்சத்தை அடைவாயோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தை உபாஸ்ரித்ய, ஆசிரியத்து அப்படின்னா இந்த ஞானத்தை சிறமேற்கொண்டுன்னு அர்த்தம். இந்த ஞானத்தை அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை, அதிலும் கூட ஸ்பெசிஃபிக்காக பிரம்மன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தினுடைய ஞானத்தை, பிரம்மன் என்கின்ற வஸ்துதான் இந்த உலகத்தில் ஆதாரமாக இருக்கின்றது, இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த வஸ்து க்ஷேத்ரஜனாக வர்ணிக்கப்பட்டது. அந்த வஸ்துவே பிரகிருதி தத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதனால க்ஷேத்ரஜன் க்ஷேத்திரம் என்கின்ற 2 பதங்களில் விளக்கப்பட்டது. அதே வஸ்து, அதே பிரம்மனே அதாவது க்ஷேத்ரஜனாக வர்ணிக்கப்பட்ட அந்த பிரம்மன் இங்கு குணாதீதனாக வர்ணிக்கப்பட இருக்கின்றது. அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்கா, அவர்கள் என்னுடைய இயல்பை அடைகிறார்கள், என்னுடைய சொரூபமாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படிங்கிற பிரயோஜனத்தை சொல்கிறார். இது சயின்டிஃபிக்காலாம் ப்ரூஃப் பண்ணவே முடியாத ஒரு சமாச்சாரம். இறைவனுடைய சொரூபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அந்த இறைவனுடைய சொரூபம் 2ம் கலந்த சொரூபம். எது? ஈஸ்வரனுடைய சொரூபம். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய பிரம்மஸ்வரூபம் மம சாதர்மியம் ஆகதாக அப்படின்னா சுத்த சைத்தன்யமாகிய அந்த தூய உணர்வு மயமாகிய பிரம்மனை குறிக்கிறது. இதை அவர்கள் உணர்ந்து கொண்டால், நானும் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதனுடைய நிஜ சொரூபமும் ஒன்றுதான் என்பது உணரப்பட்டால் அவர்கள் சிருஷ்டியை அடைய மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஜீவன் முக்த நிலையை அடைவார்கள் என்பது பொருள். ஜீவன், அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மோட்சத்தை உணர்வார்கள் என்பது பொருள். விதேக முக்தியை பற்றியெல்லாம் பேசலை. அப்புறம் என்ன? பிரளயே ந யாந்தி, பிரளயே ந யாந்தி ந வியதந்தி ச. பிரளயத்தை அடைய மாட்டார்கள். இறப்பை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. இந்த உலகம் அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம் கிடையாது.
நம்ம மரணம் ஆயிடுவோமோ, மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமலேயே போய்விடும். எவ்வளோ பெரிய பிரயோஜனம். அதனால தான் இந்த அத்தியாயத்தில் குணாதீத்தனை புரிய வைப்பதற்காக குணங்கள் வடிவில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி தத்துவமானது அலசி ஆராயப்படுகிறது. இதெல்லாம் நான் அறிமுகமாக கடந்த தொகுப்பிலேயே சொல்லிட்டேன். அதனால் இப்போ என்ன டீச்சிங் இவர் பண்ண போகிறாருங்கிறதுக்காக கொஞ்சம் சொன்னேன் நான். அவர் சொல்கிறார், இதம் ஞானம். என்ன ஞானம்? குணாதீத்த ஞானம். இந்த குணாதீத்தனை பற்றிய ஞானமானது யாரால் உணரப்படுகிறதோ அவர்கள் குணாதீத்தனாக தன்னை உணர முடியும். அதே போன்று இந்த குணங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அத்தியாயத்திற்கு என்ன பெயர்? குணத்ரய விபாக யோகம். அப்படின்னாக்கா 3 குணங்களை பற்றி விரிவாக விருத்தி எடுத்து உரைப்பதன் மூலமாக குணாதீத்தன் என்கின்ற ஒரு வஸ்துவை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடிய யோகம். யோகம்னா இந்த இடத்துல அத்தியாயம். சரியா? அப்போது இந்த குணங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த உலகம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு புரியும். மனிதர்கள் எப்படி, விலங்குகள் எப்படி, அதாவது காற்றினுடைய தன்மை என்ன, அப்புறம் ஆகாசத்தினுடைய தன்மை என்னன்னு சொல்லி பஞ்சபூதங்களுடைய விவேகமானதும் கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுடைய புத்தியை பற்றி நிறைய நீதி நூல்களும் எல்லாம் சொல்லுகின்றன. அப்போது மனிதனாக, விலங்காக, பிராணியாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றியும் தனித்தனியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஈவன் பாட்டனி, பயாலஜி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக படிக்கிறோம். ஆனால் அத்தனைக்கும் ஆதாரமான பிரகிருத்தியை டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். எப்படி? டைரெக்டாக 3 குணங்களாக அதை புரிந்து கொள்வது. சரியா? ஆகவே இந்த ஞானமானது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஞானம், அந்த குணாதீத ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த சிருஷ்டியினுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறார். கிரியேஷன் எவ்வாறு ஏற்பட்டு இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது இல்லையா, இந்த உலகத்தை தானே ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு தெரியணும் இல்லையா? எந்த ஒரு பொருளை நம்ம ஆராய்ச்சி பண்ணினாலும் அது எப்போ உண்டாச்சுன்னு தெரியணும். சரிப்பா, இந்த உலகம் உண்டானது எப்படின்னு ஏன் தெரியணும், எதற்காக தெரியணும்? இந்த உலகம் எப்பயோ எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களுக்கு அல்லது யுகங்களுக்கு முன்பு உருவாகியது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுகிறது. 10,000 15,000 அப்படின்னு சொல்லி எது சயின்ஸ் பிக் பேங் தியரி அப்படியே வெடிச்சு செதறி அப்படியே எடுத்துன்னு சொல்லி விஞ்ஞானமானது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறது. அது இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கூட என்னன்னு கேட்டால் வருடங்கள் மில்லேனியமாக மாறிய பிறகு அது என்ன ஆகும்னு கேட்டால் யுகங்களாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே சயின்ஸ் ரொம்ப நாள் ஆகும்னு வச்சு கொடுங்க. ஆனால் இங்கு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுகிறது, இந்த சிருஷ்டியை பற்றி நீ அறிந்து கொள்ளக்கூடிய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா இந்த சிருஷ்டியில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதற்காக. பிறகு இந்த சிருஷ்டியினுடைய குணங்கள் எவ்வாறு என்பதை புரிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் இந்த உலகம் உன்னை பாதிக்கிறது, பந்திக்கிறது, அவஸ்தைக்கு உள்ளாக்குகிறது. அதனால் ஒவ்வொருவரும் 13வது அத்தியாயத்தோடு நிறுத்திவிட்டால் பிரம்ம ஞானம் கிடைச்சிடும், ஐக்கியத்துவ ஞானம் கிடைச்சிடும். ஆனால் பிரம்ம ஞானத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஞானமானது இந்த அத்தியாயத்திலும் அடுத்த அத்தியாயத்திலும் அதற்கடுத்து வரக்கூடிய 18வது அத்தியாயம் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. அங்கே 16வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? தெய்வாசுர சம்பத்தி விபாக யோகா. ஏனென்றால் இந்த உலகத்தில் 2 சம்பத்து தான் இருக்கிறது, தேவர்கள் அசுரர்கள், முடிஞ்சு போச்சு. 2 குரூப். மற்ற விலங்கு, மிருகம், பிராணி எல்லாம் இதில் வந்துடும். 2 குரூப். 16வது அத்தியாயம். அங்கு 2 டிவிஷன், ஆனால் இங்கு 3 டிவிஷன்ஸ். 14வது அத்தியாயத்தில் இந்த உலகமானது 3ஆக பிரிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, மரங்கள் எல்லாம் ஒரு வகை, விலங்குகள் எல்லாம் ஒரு வகை, மனிதர்கள் எல்லாம் ஒரு வகை. அப்படி இல்லை, குணங்களினுடைய அடிப்படையில் சூக்ஷ்மமான பிரிவு. பதார்த்தங்களினுடைய அடிப்படையில் இல்லை, இது பதார்த்தங்களினுடைய குணங்களினுடைய அடிப்படையில். அப்போ மனிதனும் ஜடப்பொருள் மாதிரி குணங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இந்த சரீரம், மனம், புத்தி அத்தனையுமே ஜடப்பொருள். அதனால தான் கடந்த அத்தியாயத்தில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லப்பட்டது, க்ஷேத்ரஜன் என்கின்ற உணர்வு ஸ்வரூபம் நிர்குணமானதும் நிர்விகாரமானதும் சத்தியமானதும்
பிறகு சேத்தனமானதும் ஆகிறதுன்னு சொல்லி 4 விஷயங்கள் சொல்லப்பட்டன. முதல்ல என்னது? நிர்குண வஸ்து. அங்கேயே சொன்னார் நிர்குணமயமானது. நிர்விகார வஸ்து அப்படின்னா எந்த மாறுதல்களுக்கும் உட்படாதது. அப்புறம் என்ன? சேத்தன வஸ்து, உயிர்மையுடன் கூடிய வஸ்து. பிறகு என்ன? அதுதான் நித்தியம், என்றும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய வஸ்துவாக இருப்பது இது க்ஷேத்ரஜன். க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகம், பிரகிருதி என்பது அதற்கு ஆப்போசிட். என்னது? குணங்களுடன் கூடியது, சகுண வஸ்து. சரி, சவிகாரி, விகாரங்களுடன் கூடியது, மாறிக்கொண்டே இருப்பது. அப்புறம் என்ன? சேத்தன வஸ்து கிடையாது, அச்சேதன வஸ்து, ஜடம்னு அர்த்தம். ஜட வஸ்து, ஜடம்தான். கர்மம்னாலே ஜடம், மூமெண்ட்டுனாலே ஜடம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எது எதெல்லாம் நகர்கிறதோ அதெல்லாம் என்ன? சேத்தனம் அப்படின்னு சொல்லி. சேத்தனம்னா என்ன? உயிர்மை பொருள் அப்படிங்கிறோம். கிடையாது சார், இந்த அசைவுகளே ஜடம். இந்த அசைவுகளுக்கு ஆதாரமாக அதை ஒளிவித்து கொண்டிருக்கின்றதே அது ஒன்றுதான் சேத்தன வஸ்து. அதனால் இந்த ஜெகத் என்பது, அதாவது இந்த க்ஷேத்திரம் என்பது சகுணங்கள், அதாவது குணங்களுடன் கூடியதாகவும் விகாரங்களை கொண்டதாகவும் பிறகு அனித்தியமாகவும், நித்தியம் கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கிறது, அனித்தியமாகவும் சவியக்காரியாகவும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கின்றது. அனித்தியத்துக்கு மித்யான்னு ஒரு வார்த்தை இருக்குது, மித்யாவாகவும் இருக்கிறது. இதெல்லாம் 13வது அத்தியாயத்திலே பார்த்தாச்சு. அப்போது இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஜடம். முதல்ல ஜடம் சார். ரொம்ப போய் அப்படியே அதுக்கு அப்படியே உயிரை விடணும்னு அவசியமே இல்லை சார். என்ன இப்படி சொல்லிட்டார்? என் குழந்தையை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கு ஒரு உயிர்மை தோணுகிறது சார். இது பரவாயில்ல சார். ஒருத்தர் சொல்கிறது என்னுடைய பைக்கு தான் சார் எனக்கு லக்குங்கிறார், என்னுடைய பேனா தான் லக்குங்கிறார் சார். ஒருத்தர் எனக்கு ராசியான வீடுங்கிறார் சார். நீங்கள் என்னமோ ஜடப்பொருளுங்கிறார் நீங்கள் அப்படின்னு. இந்த உலகம் உண்மையில் பிரம்மன். ஆனால் இந்த கர்மமயமான இந்த சமாச்சாரம், இந்த கர்மம், கர்ம பலன்கள், இவைகள்லாம் ஸ்தூலமாக தெரியறது இல்லையா, அவைகள் தனியும் ஜடம். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 மிக்சப்பாக தான் இருக்குது, 2ம் கலந்துருக்கு. பிரம்மனும் இந்த பிரகிருத்தியும் கலந்துருக்கு. இந்த உணர்வும் பிறகு இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்களும் கலந்துருக்கு. அதனால தான் அந்த டிவிஷன்ஸை பிரிக்கிறது. ஜடம்னு சொன்னால் எதை ஜடம் என்று சொல்லப்படுகிறது பாருங்களேன். நம்மகிட்டயே 2ம் இருக்குது. நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய சரீரம், மனம், புத்தி இவைகளும் இருக்கிறது, இந்திரியங்களும் இருக்கின்றன இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுடைய நிஜ ஸ்வரூபம் ஜடம் அல்ல. உங்களுடைய மனம், புத்தி இவைகளெல்லாம் ஜடஸ்வரூபமானவைகள். இப்போ நம்ம டச் பண்ணும்போது என்னையே நான் டச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? இப்போ தூக்கத்தில் ஒருத்தர் டச் பண்ணாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது, ஜடம். அப்போது விழிப்பு நிலையில் இந்த நான் இதை உயிர் கொடுக்கணும். அப்போ தான் இது சேத்தனம் ஆகிறது. இது உணர்விக்கப்படுகிறது, சூரிய ஒளி போல உணர்விக்கப்படுகிறது. அதனால தான் இந்த கர்மமயமானது, இந்த ஜடம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனைக்கு உண்டாகுகிறது. மரணம் அதற்கு தான், நமக்கு இல்லை. அந்த மரணத்தை காண்பிச்சு மரணமற்றவனாகிய நம்மை, மரணமற்றவர்களாகிய நம்மை இது அலைக்கழிக்கிறது, அதாவது பயமுறுத்துகிறது. அதனால் தரோவா நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, இதனுடைய உண்மை சொரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3ஆக நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? அப்போ கத்தி எடுப்பா, கொடுவாளை எடு, இல்லை அருவாளை எடு, இல்லை அதெல்லாம் வேண்டாம் சுவாமிஜி, டீசெண்டாக ஆப்ரேஷனுக்கு பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படி ஷார்ப்பாக இருக்கும். அப்படி கட் பண்ணி ஒவ்வொரு பொருளும் எடுக்க வேண்டியதான், 3ஆக கட் பண்ண வேண்டியதான். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் கட் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டேன். ரஜகுணத்தையும் தமோ குணத்தையும் வேற ஒரு உலகத்தில் ஒதுக்கிட்டேன். சத்துவ குணங்களோட மட்டும் வாழ்ந்துட வேண்டியது தானே அப்படின்னாக்கா முடியாது அப்பனே. அத்தனையே மிக்ஸ் ஆகிதான் இருக்கு. குணங்களையும் பிரிக்க முடியாது. இங்கே பருப்பொருளாகவும் சிறிய பொருளாகவும் அப்புறம் என்னது பருமனம், அதாவது வெயிட், பாரமாக இருப்பதுமாகிய அத்தனை விஷயங்களும் 3 குணங்களினுடைய வெளிப்பாடுகள். அப்போ இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முக்குணங்கள் மயமான இந்த உலகமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்குறேன், அது புரிகிறதான்னு பாருங்கள். அந்த அக்குபஞ்சர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் புள்ளிகள்னு சொல்லுவாங்க, பாயிண்ட்ஸ். அந்த புள்ளிகள் தான் அந்த புள்ளியை தான் பார்க்கணும் நீங்கள்.
அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு நீடியில் இப்படி இன்செர்ட் பண்ணணும்னா, ஐயோ அங்கே நரம்பு இருக்குமே, அங்கே பிளட் இருக்குமே, அது இருக்குமே, இது இருக்குமேனா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இயற்கையில் அத்தனையும் இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணினோம்னா அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகிறது மாதிரி. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அங்கே ரத்தம், சதை, மலம் இவைகள் இத்தனை டிவிஷன் இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணினோம்னா, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஹிருதயத்துக்கு சம்மந்தப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஹிருதயத்திற்கு, அதாவது வந்து செஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங், அந்த வால்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லப்படுகிறது. கார்த்தால் எழுந்தால் இப்படி பண்ணிக்கணுமா, இப்படி பண்ணிக்கிறது. அப்படி பண்ணிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த 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 சரீரத்தை. இது எப்படின்னு கேட்டால், இப்போ அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இவைகளாக பார்க்காம அந்த பாயிண்ட்ஸாக பார்க்கறது. என்ன பிரச்சனை, வயிற்று வழியாக செரிமான கோளாறு, அதுக்கு உண்டான பாயிண்ட்டை டச் பண்ண, அது அந்த இந்த சரீரத்தையே புள்ளி மையமாக பார்க்குறது. அந்த புள்ளி அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி, அது வந்து எல்ஐ எஸ்ஐ அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு இது, யூரினல் பிளாடர் யூபி அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து என்ன பார்ப்பாருன்னா, சரீரத்தை புள்ளியாக பார்ப்பார். அந்த மாதிரி இந்த டாக்டர், பிரம்மஞானி என்கின்ற டாக்டர், இவர் தான் உண்மையான மருத்துவர். சொல்லப்போனால் இதற்குண்டான மருத்துவர் அப்படின்னு கேட்டால், சம்சார நோய் என்கின்ற பயங்கரமான கொடிய நோய்க்குண்டான டாக்டர். இந்த டாக்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், செல்ஃப் டாக்டர், செல்ஃப் மேட் டாக்டர். இவர் எங்கே படிப்பார், எந்த யூனிவர்சிட்டியில் படிப்பார் அப்படின்னாக்கா, சொந்த யூனிவர்சிட்டி. அது என்னது, வேதாந்தம் என்கின்ற யூனிவர்சிட்டி. அதனால தான் வந்து இந்த உலகத்தை புரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். பிறந்தாச்சு, இறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை. ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து இறப்பதற்கு முன்னாடியும் நம்ம வந்து அந்த ஒரு 24 மணி நேரத்தையும் வாழ்ந்தே தீர வேண்டும். அப்போ நம்ம ஒரு நாளைக்காக வாழுகின்றோமா அல்லது 100 வருஷங்கள் வாழுகின்றோமா அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. ஒவ்வொரு க்ஷணமும் சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டு மோட்சத்துடன், மோட்சம்னா என்ன, விடுதலை உணர்வுடன், விடுதலை, உண்மையான விடுதலையுடன் வாழுகின்றோமா அல்லது இந்த பிரகிருத்தியினுடைய கையில் சிக்கி அடிமைத்தனமாக வாழுகின்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த பிரகிருத்தினுடைய கையில் சிக்காமல் நான் வாழ வேண்டும் என்றால் என்ன, இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன நம்ம பண்ணணும்னு கேட்டால், இந்த உலகத்தினுடைய ஆதியை புரிந்து கொள்ள வேண்டும், இதற்குண்டான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சிருஷ்டிக்கு பிறகு என்ன இங்கு போய்கொண்டிருக்கின்றது, எது இதை இயக்குகின்றது அப்படிங்கிறது நமக்கு பிடிபட வேண்டும். அப்படி பிடிபடும் பொழுது இந்த 3 குணங்கள் மயமான இந்த ஞானம் இருக்கிறது இல்லையா, அது புரிய 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 இந்த உலகத்தினுடைய அத்தனை சமாச்சாரங்களும் புரியும். 3 கேட்டகரியில் போட்டுடுவோம். மென்டலி, புத்தியை வைத்துக்கொண்டு, அதனால தான் இதுக்கு பேர் விவேகம்னு சொல்லணும். விபாகா அப்படின்னா என்ன, டிவிஷன்ஸ்னு அர்த்தம். அப்போ 3 குணங்களினுடைய விபாகங்கள், டிவிஷன்ஸ்கள், பிரிவுகள் சொல்லித்தரப்படுகின்றன. பிரிவுகள் எப்படி சொல்லித்தரப்படுகின்றன கேட்டால், விவேகமாக சொல்லித்தரப்படுகின்றன. டைரெக்டாக ஒரு பொருளை வந்து நம்ம ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஞானம், விவேகம், இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? விவேகம் என்றாலும் ஞானம்தான், ஞானம் என்றாலும் ஞானம்தான். இப்போ நான் ஒரு மாம்பழத்தை கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வரேன். அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த ஒரு மாம்பழத்தை காண்பிச்சுட்டு இது வந்து இமாம் பசந்த் அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு ஞானம். ஆனால் இமாம் பசந்தோடையே நான் என்ன பண்ணுறேன், மல்கோவா அப்படிங்கிற மாம்பழத்தையும் காமிச்சு, இது 2 மாம்பழம், இது மல்கோவா என்கின்ற இனத்தை சேர்ந்தது, இது இமாம் பசந்த் என்கின்ற இனத்தை சேர்ந்தது, இது இதுவல்ல, இது இதுவல்ல, ஆனால் 2 மாம்பழம் அப்படி. இங்கே என்னன்னு கேட்டால், ஒரு பொருளை பற்றிய ஞானத்தை சொல்லப்படவில்லை, ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய 2 சமாச்சாரங்கள் கம்பேர் பண்ணி இது அது அல்ல அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லப்படுகிறது இல்லையா, அதுதான் விவேகம். இதனால் என்ன லாபம்னு கேட்டால், நமக்கு வந்து ஸ்பெஷல் நாலேஜ் கிடைக்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த நாலேஜை வைத்துக்கொண்டு நமக்கு குழப்பங்கள் தீருகின்றது. அந்த மாதிரி இந்த 3 குணங்களினுடைய விவேகமானது விபாகங்களுடன், அதாவது அதனுடைய பிரிவுகள், அதனுடைய இயல்புகள், அதனுடைய இம்பேக்ட், பிரயோஜனங்கள், பாதிப்புகள் அத்தனையும் சொல்லித்தர
படப்போகின்றது. அதைத்தான் சொல்கிறார். இதை உணர்ந்து கொண்டவர்கள் இறப்பினால் கவலையோ அல்லது பிரளயம் ஆயிடுமே, உலகம் கவுந்துருமே, அழிஞ்சுடுமேங்கிற அந்த கலக்கமோ இருக்காது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது 3 மற்றும் 4வது ஸ்லோகத்தில் இந்த சிருஷ்டி, நான் சொன்னபடி இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லுகிறார். இது கடந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை சம்மரைஸ் பண்ணுறார். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதீவு பாவபி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த இடத்துல சொல்கிறார், இந்த இரண்டும் சேர்ந்தது தான் பிரகிருதி தத்துவம், புருஷ தத்துவம், இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறார். அதை படிச்சுருவோம். முதல்ல படிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். மம யோனிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இந்த சிருஷ்டி என்பது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா, வெரி சிம்பிள். இரண்டும் சேர வேண்டும். எந்த இரண்டுப்பா அப்படின்னா, பிரம்ம தத்துவமும் பிரகிருதி தத்துவமும் இருந்தால்தான் அங்கு சிருஷ்டி. இப்போ இந்த பிரம்ம தத்துவத்தையும் பிரகிருதி தத்துவத்தையும் எப்படி நம்ம வர்ணிக்கப்படுகிறதுனாக்கா, பிரம்மனை தந்தையாகவும் இந்த பிரகிருதி தத்துவத்தை தாயாகவும் உணர்ந்து கொள். அப்போ சிருஷ்டின்னா என்ன? ஒரு உருவாக்கம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மேல் ஃபீமேல் காம்பினேஷன் வரும். அந்த மேல் ஃபீமேல் காம்பினேஷன் தான் என்ன சொல்லுவோம், தந்தை தாய் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தந்தை தாய் காம்பினேஷன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு தந்தை மட்டும் ஒரு உயிரை உற்பத்தி செய்ய முடியாது, தாய் மட்டும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் தந்தையும் தாயும் சேர்ந்து ஒரு உயிரை உற்பத்தி செய்ய முடியும். அந்த மாதிரி இந்த டோட்டல் சிருஷ்டியே 2 விஷயங்களினுடைய இணைவு. அது எப்படிப்பட்ட இணைவு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். 2 பிரம்ம தத்துவம் இருக்கிறது, பிறகு என்னது பிரகிருதி தத்துவமும் இருக்கின்றது. சரி, இந்த 2னுடைய இணைவு எப்படி இருக்குன்னு கேட்டால், வாகர்த்தா விவசம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. பார்வதியும் பரமேஸ்வரனுமாக. அது எப்படின்னு கேட்டால், ஒரு பதத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது இல்லையா? ஒரு பதம் இருக்குது, ஒரு பதத்துக்கு உண்டான பதம்னா என்ன பதம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். வாழைப்பழம், சரியா? வாழைப்பழம் ழகாரம் இன்னும் சரியாக வரணும். என்னுடைய குருநாதர் சொல்லிட்டே இருப்பார், எங்கே ழகாரமே வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறது. அது அந்த தமிழ்நாட்டிலேயே நார்த்து சைடில் பிறந்ததுன்னா ழாலாம் வராது. ஆமாம், லா தான் வரும். வாழை பழம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். வாழைப்பழம்னு சொல்கிறோம். அந்த வாழைப்பழத்தை நான் அந்த பதத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த பழமானது கண் முன்னாடி வரும். இனிப்பு, அந்த இனிப்புங்கிற அனுபவம் நமக்கு வந்துடும். ஒரு வாக்கையும் அர்த்தத்தையும், ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. அப்படி இந்த பிரம்ம தத்துவமும் பிரகிருதி தத்துவமும் சேர்ந்து இருக்கின்றன. அந்த பிரகிருதி தத்துவத்திற்கு ஆதாரமாக இருப்பது பிரம்ம தத்துவம். இது 2ம் எங்கே? 2 இடத்துலாம் இல்லை, 2ம் ஒன்றாகவே இருக்கின்றன. நமக்குள்ளே பாருங்களேன், பிரம்ம தத்துவம் பிரகிருதி தத்துவம் பிரிக்க முடியாது. நித்தியம் அனித்தியம் அப்படின்னு உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். அதனால் சிருஷ்டி எப்படி உண்டானதுன்னா, இந்த 2ம் சேர்ந்தது. பிரகிருதி மட்டும் சிருஷ்டியை உண்டாக்கலை அப்படின்னு சொல்ல வருகிறார், வேற ஒன்றும் இல்லை. பிரகிருதி சுதந்திர வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றார். பிரகிருத்தின்னு சொல்லிட்டே இருக்கலே சுவாமிஜி, என்னது பிரகிருதி அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஆதாரமாக, இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண உலகத்திற்கு காரணமாக இருப்பது பிரகிருதி தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது. அதுதான் மாயா தத்துவம். அதற்கு ஆதாரமாக இருப்பது தான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால தான் நான் என்ன சொன்னேன், தாய் தந்தை போலன்னு புரிஞ்சுக்குங்கன்னு. அவர் சொல்கிறார், மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம். இந்த பிரகிருதி தத்துவமும் புருஷ தத்துவமும் இணைஞ்சது தான் சரி ஈஸ்வர தத்துவம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்படி புரிஞ்சுக்கணும் ஈஸ்வர தத்துவம். இப்போ ஒரு இதில் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன இல்லையா? எங்கு தோன்றுகின்றன தெரியுமா? பிரகிருத்தியினுடைய யோனியிலிருந்து தோன்றுகின்றன. யோனின்னா இந்த இடத்துல கர்ப்பப்பை. இவர் என்ன சொல்கிறார், பிரகிருத்தியிலிருந்து அத்தனையும் தோன்றுகின்றன. அந்த பிரகிருத்தியில் நானே விதையை விதைக்கின்றேன். அகம் கர்ப்பம் ததாமி அப்படின்னா என்ன? நான் பிளஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த பிரகிருத்தினால் தான் சிருஷ்டி. இந்த பிரகிருத்தியை நான் பிளஸ் பண்ணுறேன். அதாவது பிளஸ் பண்ணுறேன்னா
சாட்சி மாத்திரேன அப்படி இருந்து சாநித்திய மாத்திரேன, சாட்சின்னு சொல்லக்கூடாது, சாநித்திய மாத்திரேன என்னுடைய ப்ரெசன்ஸினால் இந்த இந்த சிருஷ்டியானது உண்டாகிறது, இந்த பிரகிருத்தியானது சிருஷ்டியை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இதன் மூலமாக நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னா, இந்த பிரகிருதி சுதந்திர வஸ்து கிடையாது. ஈஸ்வரன் ஒருவர் இருந்தால்தான் இந்த சிருஷ்டியானது உருப்பெற முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸ்வரன் என்பது என்ன அப்படின்னா, அதுதான் விஷயம். ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தத்துவம் புரியணும். அதை நான் இங்கே கொண்டு வந்து குழப்ப விரும்பவில்லை. ஈஸ்வரன் என்பது மாயையுடன் கூடிய பிரம்ம பிரதிபிம்பம் ப்ளஸ் பிரம்மன். அது மட்டும் இருக்கட்டும். டூ மச் வேதாந்தத்தை வந்து நான் எங்கேயாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் போட்டிருக்கிறத பார்த்துருக்கேங்களா? இல்லவே இல்லை. அதெல்லாம் எங்கே வந்து சொல்லித்தர வேண்டும் என்றால், நம்ம டைரெக்டாக கிளாஸில் உட்காந்துருக்கும் பொழுது தான் அப்படியெல்லாம் சொல்லி தந்தால் நமக்கு வந்து அதில் ஹோம்ஒர்க் பண்ண முடியும். இங்கே வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்லும் பொழுது சொன்னால் அப்படியே என்ன ஆகும், கண் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும். தலை சுற்றாது, கண்ணு மட்டும் சுற்றும் அப்படியே. அதனால் அவ்வளோ வேண்டியதில்லை. பிரம்ம தத்துவமும் இந்த ஜெகத் தத்துவமும் இணைந்து ஈஸ்வரன் மாயா தத்துவங்களாக இந்த உலகத்திற்கு காரணமாகிறது, இந்த உலகத்தினுடைய உற்பத்திக்கு காரணமாகிறது. அப்போ என்னன்னு கேட்டால், ஈஸ்வரனாகவும் மாயையினுடைய கலப்புமாக இருந்து நான் இந்த உலகத்தை உண்டாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அத்தனை உயிர்களும் அப்படியே தோன்றுகின்றன. சரி, அது வந்து ஒவ்வொரு உயிரும் தனித்தனியாக தோன்றுவது போன்று தெரிகிறது அப்படின்னு கேட்டால், எல்லாம் மாஸ் சொல்லுவாங்க இல்லையா? இப்பெல்லாம் வந்து ஒருத்தர் சொன்னார், எப்படி இருந்தது கேதார்நாத் யாத்திரை அப்படின்னு சொல்லி, யாத்திரைக்கு நான் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு கேட்டேன், பக்கா மாஸ் அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன லாங்குவேஜ் இருக்கிறது, இது என்ன லாங்குவேஜ்னா, சுவாமிஜி சாலிட் பக்கா மாஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி மாஸ் எப்படின்னு கேட்டால், எல்லாம் தனித்தனியாக கர்ப்பப்பையில் உண்டாகுவது போன்று தோன்றுகின்றன, ஆனால் அத்தனை கர்ப்பமும் என்னுடைய கர்ப்பமே அப்படின்ட்டார். அப்போ என்ன, இந்த பிரகிருதி சிருஷ்டிங்கிறது எல்லாம் கனெக்டட். எதனுடன் கனெக்டடுன்னு கேட்டால், ஈஸ்வரனுடன் கனெக்டட். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மஹத்யோனிஹி அகம் பீஜ பிரதப்பிதா. ஈஸ்வரனாகிய நானே தந்தை போன்றும் இந்த பிரகிருதி தாயை போன்றும் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களையும் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் விஷயத்தை ஆரம்பிக்கிறார். குணங்களை பற்றி அதற்கு பிறகு சொல்லுகிறார். இப்போ சிருஷ்டிக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஈஸ்வரனும் மாயையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்கு நமக்கு புரிய வைக்கப்பட்டது. இதை மேலும் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் அவரே நன்கு புரிய வைப்பார். அதை நாம் தொடர்ந்து காண்போம் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஞானமும் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஓம். श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. शान्ति शा